ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட இந்த பகல் வேளையில் ஆண்டவர் பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். நம்முடைய சிறுமைகளாக இருக்கட்டும், நாம் படும் பிரயாசங்களாக இருக்கட்டும், நாம் சந்திக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், நாம் எந்த சூழ்நிலையில் நாம் எதிர்கொள்கிறோமோ அத்தனையிலும் தேவன் நமக்கு கூட இருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இந்த பகல் வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேச முடியும் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. சங்கீதம் 22:5 தலைப்பு பகுதி சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டவர்கள் தப்பினார்கள் என்று சொல்லி. யாரெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இக்கட்டு நேரமாக இருக்கட்டும், ஒருவேளை மரண கண்ணிகளாக இருக்கட்டும், கொடூரமான பலகீனங்களாக இருக்கட்டும், ஒருவேளை கொடூரமான போராட்டங்களாக கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு மன சஞ்சலத்தோடு கூட இருந்தால் உங்களுக்காக தான் அந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தை உங்களை தேடி ஒரு அவசரமாக உங்களை தேடி வரும் பொழுது ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் மிகுந்த ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி போகலாம், மிகுந்த ஒரு ஆபத்தை நோக்கி கூட போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளில் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுதேன், நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அற்புதமான நல்ல வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, நல்ல சத்தியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆகவே கர்த்தரை நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் நம்புங்க. எந்த நிலைமையிலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், எந்த நிலைமையிலும் ஆண்டவர் என்னை பலகீனப்பட விட மாட்டார், எந்த நிலைமையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்ன ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார் என்று சொல்லி உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கை கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் முழுப்பூர்வமாக மனப்பூர்வமாக கர்த்தரை நம்புங்க. ஆண்டவரே, உங்களை நம்பி கூப்பிட்டவங்களை நீங்கள் கைவிடுவதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உங்களை நம்பி நாங்கள் கூப்பிடும் பொழுது ஒரு நாளும் கர்த்தர் எங்களை விட்டு தூரம் போகாதபடி எங்களுடைய சத்தத்துக்கு நீர் செவி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால், நாம் மனிதனை கூப்பிடும் பொழுது மனிதன் செவிகள் இருந்தும் கேட்காதவனாக இருப்பான். ஏதோ ஒரு விதத்தில் உதவிக்காக, ஆபத்துக்காக, நெருக்கத்துக்காக, தேவைக்காக நம்ம எத்தனையோ விதமான மனிதர்களை நம்ம கூப்பிடுவோம். அவர்கள் செவிகள் இருந்தும் கேட்காதவர்களை போல, வாய்கள் இருந்தும் நமக்கு பதில் சொல்லாதவர்களை போல இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எந்த நிலைமையிலையும், எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்குற தேவனாக இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் கூப்பிட முடியாமல் கூட இருக்கலாம். உங்கள் இருதயம் பாரத்தினால் நெருக்கப்பட்டு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்லுதேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இந்த நிமிடத்தில் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வதற்கு போதுமானவர். ஆபத்து நேரமாக இருக்கலாம், ஒருவேளை கொடூரமான பலகீனமான நிலைமையில் நீங்கள் படுத்துக்கொண்டு கூட, ஒருவேளை ஒரு விதமான நெருக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். எல்லா வழியும் அடைத்திட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு உதவி இல்லை என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவர் என்பதை நான் மனப்பூர்வமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் நமக்கு திருவுளம் பற்றியிருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் மனப்பூர்வமாக உங்கள் தைரியத்தை பலப்படுத்தி, உங்கள் இருதயத்தை பலப்படுத்தி நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இக்கட்டு காலத்தில் உதவி செய்வேன் என்று சொன்னீரே, மரண கண்ணிகளுக்கு விடுவிப்பேன் என்று சொன்னீரே, வியாதிகளை சுகமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரே, எனக்கு எதெல்லாம் இழந்து போயிருக்கிறேனோ, என்னை விட்டு போயிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்களில் நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேனோ, இந்தந்த காரியங்கள் எல்லாம் நான் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் மனப்பூர்வமாக ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட யாரையும் ஆண்டவர் கைவிட்டதில்லை. நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை கரங்களை பிடித்து
உங்களை கர்த்தர் மறுபடியும் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களை தூக்கி எடுத்து உங்கள் பட்சமாக இருந்து உங்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவரால் முடியும். இந்த நிகழ்ச்சினால் கர்த்தர் உங்களை விசேஷமாக எப்படிப்பட்ட நெருக்கத்தோடு இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்கள் சத்தத்தை கேட்கறதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.